நம்ம எல்லாருக்குமே முருகர்னு சொன்னாலே தமிழ் கடவுள், தமிழ் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தெரியும். அப்படிதான் பயங்கரமா நம்ம அசோசியேட்டும் பண்ணிப்போம். எஸ்பெஷலி கேரளா, தமிழ்நாடுல வந்து முருகர்னு சொன்னாலே அந்த அளவு ஒரு பயங்கரமான ஒரு அசோசியேட் இருக்கு. ஆனா முருகரை பத்தி நமக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னு கேட்டா ரொம்ப கம்மி. அதாவது ஜீசஸ், அல்லாஹ், ராமர் இந்த மாதிரி இருக்கிற கடவுள் இவங்களெல்லாம் பத்தி நம்மளுக்கு தெரியும்னா அதை விட கம்மியாவே தான் முருகரை பத்தி தெரியும். நம்மளை சுத்தி 1000 முருகர் கோயில் இருந்தாலும் முன்னாடி இருக்க மெத்தாலஜிலாம் எதை பத்தி சொல்லுது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். எல்லாருக்குமே தைப்பூசன்ற ஒரு திருநாளை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அது ஏன் நம்ம கொண்டாடுறோம், தமிழர்கள் ஏன் அந்த தைப்பூசத்தை கொண்டாடுறாங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அதாவது தைப்பூசன்றது ஒரு லீவு கொண்டாடுறாங்க, ஓகே, இதெல்லாம் இருக்கு. ஆனா தைப்பூசம் ஏன் நம்ம செலிப்ரேட் பண்றோம், அதை தெரிஞ்சா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க, நானும் சொல்றேன். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெமினி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வெளியே தெரியாம இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சூரசம்ஹாரம் நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் முருகர் கடையில என்ன ஆச்சுன்றதான் நம்ம இப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதாவது சூரசம்ஹாரம் டைம்ல எல்லாம் வந்து நம்ம முருகர் டீனேஜர், அவர் வந்து டீனேஜரா தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு நடந்த கதைகள் நிறைய கிளை கதைகள் அப்படி சொல்லிட்டு கந்த புராணம் அந்த மாதிரி நிறைய இதிகாச கதைகள் சொல்றது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாம இருக்கு. டீனேஜர் டைம்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்தோன்னா ரொம்ப பெரிய ஸ்டோரியா போகும். எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் அந்த மாதிரி எடுத்தோன்னா அதே மாதிரிதான் முருகருக்குமே ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு. பட் நம்ம கிட்ட சொல்லி இது பண்ணது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கம்ப்ளீட்டா முருகர் ஸ்டோரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் இனிஷியேட்டா தேடி போனப்ப ஒரு நிறைய புது புது கேரக்டர்ஸ்லாம் வந்து எனக்கு கிடைச்சாங்க. முருகரோட சீஃப் கமாண்டர், அதாவது முருகருக்கு ஒரு தளபதியா வந்து ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவரு பேர் வந்து வீரபாகு. அதாவது ஃபுல் நேம் என்னன்னா வீரபாகு தேவர். எல்லா கோயில்லையுமே நம்ம வந்து வீரபாகு தேவரோட சிலையுமே இருக்கும். பட் நம்ம அந்த அளவுக்கு அவங்கள ஃபோக்கஸ் பண்ணதே கிடையாது, தெரியாது. வீரபாகு தேவர்ன்றவர் வந்து முருகருக்கு ஒரு படை தளபதி, ஒரு சீஃப் கமாண்டரா இருந்தாரு. அவர் கீழே 9 நவவீரர்கள் இருப்பாங்க. அந்த நவவீரர்கள் 8 பேருக்குமே ஒரு மேலான ஒருத்தர். அவரு சொல்றதுதான் அவங்க கீழே இருக்க அந்த 8 பேருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல ஒரு 3 வில்லன்ஸ், அதை சொல்ல 3 வில்லன்ஸ், பயங்கரமான ஒரு 3 வில்லன்ஸ். அவங்க தான் வந்து மக்களை வந்து துன்புறுத்தி தேவர்களை சிறையில் அடிச்சு அந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு. அதாவது ஒரு பெரிய பயங்கரமான ஃபேசினேட்டிங் ஒரு ஹீரோ ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய முருகருடைய ஸ்டோரி கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேசினேட்டிங் ஸ்டோரிய வந்து பயங்கரமா யாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நம்ம இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். யார் இந்த முருகர், அவரு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளவு வெறி, சாமி கும்பிடுறவங்க மலேசியா, தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டுல சாமி கும்பிடுறாங்க, முருகரை கும்பிடுறாங்க, ஓகே, அவர் தமிழ் கடவுள் நம்ம சொல்றோம், ஓகே. ஆனா மலேசியா, ஃபிஜி, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் அங்க முருகர், அதாவது தமிழர்கள் அங்க போய் வாழ போனவங்க, அவங்க ஏன் அந்த அளவு ஒரு முருகர் கடவுளை மட்டுமே வந்து அதிகமா கும்பிடுறாங்க. அதே போல முருகருமே அதுக்கு சம்பந்தப்பட்ட டிவோட்டிஸ், அவங்களுக்கு கேட்கறது அதெல்லாம் வந்து நடத்தி கொடுத்திருக்காரு. அவங்களுடைய ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பயங்கரமா பில்ட் பண்ணி போயிருக்காரு. இது எல்லாமே கூட நம்மளுடைய இதிகாச கதைகள்ல எல்லாமே இருக்கு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி, இதுக்கப்புறம் கண்டிப்பா ரெகுலரா வீடியோ எடுத்துட்டு வரணும். நான் வந்து ஃபுல் எஃபோர்ட் என்னால முடிஞ்ச எஃபோர்ட் போடுவேன். பட் நீங்க அதுக்கு அதான் சப்போர்ட்ஸ் கொடுக்கணும். நீங்க வீடியோ ஜஸ்ட் ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஃபுல்லா பார்த்தா போதும். அதுக்கப்புறமா உங்களுடைய விருப்பம், நீங்க எந்த ஹெல்ப் பண்ணலாம். ஓகேமா, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதோ கமெண்ட் பண்றதுனால
யூடியூப் அல்காரிதம் வந்து இந்த வீடியோல இருந்து நிறைய அது புரிஞ்சுக்கும். ஓகே, இந்த மித்தாலஜி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோஸ் பூஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது நான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வருவேன் guys. எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை முருகர், சிவன் பார்வதி, இமாலயாஸ், பெட் பேரண்டிங், அந்த மாதிரி. அப்புறமா பழனி இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாரு. இங்கே செட்டில் ஆயிட்டாருன்னு தமிழ் படம் கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபுல் ஸ்டோரி தமிழ் ரெஃபரன்ஸில் இருக்கிறது. அவர் வந்து சரவண பொய்கையில வந்து பிடிச்சாரு. அது வந்து இமாலயாஸ்ல இருக்க ஒரு சரவண நம்ம கதைப்படி பார்த்தா தமிழ்நாடு பக்கத்துல இருக்க மாதிரி, அதாவது பழனி பக்கத்துல இருக்க மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் கந்த புராணம் வந்து சொல்லுது. சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். சவுத் இந்தியால ஒரு 3 பெரிய அரக்கர்கள், அவங்க 3 பேர் வந்து ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரிதான் அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர் யாருன்னா சூரபத்மன், தரகாசுரன், சிங்கமுகன். இவங்க 3 பேருமே வந்து பயங்கரமா அவங்க ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அந்த இடத்த வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, ஆட்சி செய்யறாங்க. பட் என்னன்னா இவங்க எல்லாருமே அசுரர்கள். அவங்க வந்து மக்களை வந்து துன்புறுத்துறது, நிறைய அந்த மாதிரி அவங்கள வந்து டாமினேட் பண்ணி அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இதுல சூரபத்மனும் தரகாசுரனும் வந்து ரொம்ப ரக்கடான ஒரு மன்னர்கள். இந்த சிங்கமுகன்றவர் வந்து ஒரு சென்சிபிளான ஒரு மன்னர். அவர் வந்து ஓகேப்பா, நம்ம இவங்க மக்கள் எல்லாம் வந்து நம்ம டார்ச்சர் பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இது கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் சின்னதா, அந்த மாதிரின்ற மாதிரி கொஞ்சம் சென்சிபிளான ஒரு மன்னர் அவரு. முருகர் வந்து நம்ம தமிழர்கள் 5 நிலமாக வந்து வாழும் இடத்தை வந்து 5 நிலமா பிரிச்சிருப்பாங்க. 5 வகையா, நீர், நிலம், காற்று, ஆகாயம், அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. எர்த் பேசிக் எலமெண்ட், எர்த் தான் இது வந்து பேசிக் எலமெண்டா வந்து இருக்குது. இவங்க அந்த 5யுமே வந்து நீரை கொண்டிருக்காங்க. ஆகாயம், காற்று, நெருப்பு, இது எல்லாத்தையுமே, நிலம், இது எல்லாத்தையுமே வந்து தமிழர்கள் கும்பிட்டு வழிபட்டு இருக்காங்க அந்த டைம்ல. நம்மளுடைய முருகர் வந்து குறிஞ்சி நில கடவுள். அவர் குறிஞ்சி நிலத்துல வாழ்றவங்க வந்து அவரை வந்து அங்க கடவுளா பார்த்திருக்காங்க. குறிஞ்சி நில மக்கள் வந்து தேயோன் அந்த மாதிரியுமே கூப்பிட்டுருக்காங்க. முருகருக்கு நிறைய பெயர் இருக்கு, அதோட போனா இன்னும் பெருசா போயிடும். கம்மிங் டு த பாயிண்ட், ஓகே. ஒரு வில்லன், அதாவது சூரபத்மனை அழிக்க தான் முருகர் வந்து பிறந்திருப்பாரு. இதிகாச கதைப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். அவருடைய ஆதிக்கம் அதிகமா ஆன பிறகு முருகர் வந்து இமாலயஸ்ல இருந்து அங்க இருந்து வருவார். இவங்க வந்த பிறகு வீரபாபு தேவரை வந்து சீஃப் கமாண்டர் அவரை வந்து அனுப்பியிருப்பாங்க. நீங்க வந்து பண்றது சரியில்லை, நீங்க தப்பு பண்றீங்க, நீங்க இதெல்லாம் நிப்பாட்டிக்கலைன்னா நாங்க உங்க மேல போர் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்து இவர்கிட்ட சொல்லி அனுப்புவாரு. எங்கன்னா விக்ரமாதிடம், அதாவது அது ஈஸ்ட் சீல இருக்கும், கடலுக்குள்ள இருக்க ஒரு அழகான ஒரு இடம், ஸ்டேட்னு சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல. ஓகே, அது கடலுக்குள்ள இருக்க ஒரு தீவு, அதுக்குள்ள இந்த மாதிரி, அதுக்கு வந்து விக்ரமாகேந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. அங்க போயிட்டு நம்ம சீஃப் கமாண்டர் போயிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து இதை வந்து நிப்பாட்டிக்கோங்க, இல்லைன்னா எங்க முருகர் வந்து உங்களுக்கு படையெடுத்து வருவாரு அப்படின்னு. அவரு வந்து நான் பெரிய ஆளு, எனக்கு வந்து சாவர இதுவே கிடையாது, எனக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன புதுசா வந்து நீங்க அந்த கதையை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை வந்து இது பண்றாங்க. அவரு அங்க வந்து வந்துடுறாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு வந்துடுறாரு. சின்ன தலைவர் அவர் போறதுல வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைலாம் நடக்குது. அதெல்லாம் வந்து கடந்து அதுல இருந்து வந்துடுறாரு. சிங்கமுகன் அவங்க வந்து ஆக்சுவலா கதைப்படி அவங்க 3 பேருமே அண்ணன் தம்பிங்களா தான் இருப்பாங்க. நான் தெரிஞ்சது, நான் பார்த்ததுல வந்து 3 பேரும் அண்ணன் தம்பியா இருப்பாங்க. 3வது இருக்க சிங்கமுகன்றவர் வந்து இல்ல, அவர்கிட்ட ஏதோ ஒரு, அந்த சின்ன பையன் கிட்ட ஏதோ ஒரு தனியா ஒரு பவர் இருக்கு, அதனால நம்ம அவங்களை எதிர்க்கிறதுக்கு
வேண்டாம் அவங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அமைதியா போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க 2 பேரும் வந்து ஒத்துக்கல. இல்ல அவங்கனால என்ன பண்ண முடியும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது முருகருக்கு 6 படைகள் இருக்கு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை சொல்லிட்டு 6 படைகள் இருக்கு. அந்த 6 படையில திருச்செந்தூர்ல வந்து படைகள்னா 6 விதமான படை அந்த இடத்துலலாம் வந்து கேம்ப் போட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரியுமே இருக்கு. உள்ள போக வேண்டாம். இப்ப திருச்செந்தூருக்கு வந்து இருக்காரு. அங்க இருந்து தூது அனுப்புறாங்க. சீஃப் கமாண்டர் வந்து போயிட்டு சொல்லிட்டு வர்றாரு தளபதி. அப்ப அவங்க அதுக்கு ஒத்துக்கல. இல்ல போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறாங்க. அப்ப வந்து தரகாசுரனை வின் பண்ணி அழிச்சிட்டார். கடைசியா ஒரு கிட்டத்தட்ட தப்பிச்சு போகும்போது ஒரு பெரிய பெரிய ஒரு மரத்துல வந்து மரமா மாறி அவர் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. முருகர் எங்க நீ ஒளியிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட வேல் இருக்கு. அந்த வேல் வந்து பார்வதி அம்மா அவங்களுடைய அருளால கிடைச்ச வேல். அந்த வேல் அவர் வாங்கின நாளதான் வந்து ஆக்சுவலா தைப்பூசனை கொண்டாடுறாரு. அந்த வேல் அவர்கிட்ட இருக்கும்போது அந்த வேலை வச்சு அந்த மரத்தை வந்து குத்தி 2ஆ பிளந்துடுறாரு. அது 2ஆ பிளந்த பிறகுதான் அந்த வேல் இது விக்டரி ஆஃப் குட் அகேன்ஸ்ட் ஈவில் அப்படின்னு அசோசியேட் சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றேன். வேல் என்ற வெற்றி ஒரு கெட்டதை அழிக்கிறது அப்படின்னு வந்து ஒரு இதிகாச கதைகள் இருக்கு. ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த மாதிரி நிறையவே இருக்கு. வேலும் முருகரும் வேறு வேறு இல்லையாங்க, 2 பேரும் ஒண்ணு. நிறைய கோயிலுக்கு முருகருக்கு காவடி சொல்லிட்டு போறாங்க. அந்த காவடிக்கு பின்னாடியே ஒரு கதை இருக்கு. இடுமன் சொல்லிட்டு முருகருக்கு ஒரு குட் ஃப்ரெண்டு இருந்திருக்காரு. அவரு வந்து காவடி எடுத்துட்டு போயிட்டு முருகர்கிட்ட கேட்கும் போது இது காவடி தூக்கிட்டு வர பக்தர்கள் யாருமே வந்து லைன்ல கொஞ்சம் வந்து ஈஸியாவே அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கு நீ வந்து எப்பயுமே அருள் கொடுக்கணும், அவங்க வரவங்களுக்கு அவங்களுக்கு நீ கேட்கறத நீ கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அந்த இடும்பன் தான் வந்து கேட்கறாரு. அதனாலதான் காவடி எடுத்துட்டு போறவங்க கொஞ்சம் ஈஸியாவே சாமி பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா கொடுத்துடுற முருகரும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்காரு. மலேசியா 18th செஞ்சுரியில போகும்போது அந்த டைம்ல அதாவது இதுதான் அந்த திருச்செந்தூர்ல வந்து அந்த 2ஆம் படையில நடந்த மொத்தமான கதை. அதுக்கப்புறமா முருகர் வேற இடத்துக்கு போனது, அங்க இருந்து இருக்கிற கதையெல்லாம் கிளை கதையெல்லாம் நிறைய இருக்கு. நீங்க இந்த வீடியோ நல்லா லைக் பண்ணி வீடியோ நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு போகுங்க. நான் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிட்டோ நோட்ஸ் எடுத்துட்டு தனியா அதுக்கப்புறமா இன்னும் வீடியோ பண்ணணும் கண்டிப்பா பண்ணுவோம். மலேசியால 18th செஞ்சுரியில அந்த டைம் பீரியட்ல தைப்பூசம்ன்றது ஃபேமஸான ஃபெஸ்டிவலோ அதே மாதிரி இப்பவும் கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ்நாடு விட கம்பேர் பண்ணும்போது மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து தைப்பூசத்தை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. மலேசியா மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா, ஃபிஜி, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் இங்கெல்லாம் எங்க போனாலுமே முருகனுடைய ஒரு கோவில் கண்டிப்பா அங்க இருந்தே இருக்கு. அவங்கள அந்த இடத்துல கோயில்லாம் எப்படி வந்ததுன்னா லாஸ்ட் ஒரு 500 இயர்ஸ், அதாவது 15th செஞ்சுரி டு 18th செஞ்சுரிக்குள்ள இருக்க தமிழ் பீப்புள் மைக்ரேட் ஆனவங்க, இங்க இருந்து அங்க மைக்ரேட் ஆனவங்க, இதனால அங்க கட்டப்பட்ட கோயில் வந்து ஒரு ஃபேமஸா வந்து இப்ப இது மட்டும் இல்லாம நம்ம நிறைய ஒரு தமிழ் கடவுளையே வந்து வழிபடுறத குறைச்சிக்கிட்டோம். இன்னும் முருகரை நம்ம பிடிச்சிருச்சோம். பட் அதுக்கு இல்லாம நிறைய தமிழ் கடவுள்ஸ் இருக்காங்க. இந்திரன், அக்னி, அவங்க யாருன்னா மாயோன், கொற்றவைன்றது பொன்னியின் செல்வன் வர ஒரு கேரக்டர். அவங்களும் ஒரு கடவுள் தான் வழிபட்டிருக்காங்க. வர்ண பகவான், இந்திரன், அக்னி, இவங்க இந்த மாதிரி இருக்கும் நிறைய தமிழ் கடவுள் வந்து நம்ம இப்ப வந்து வழிபடுறது வந்து ரொம்ப கம்மியாவே ஆயிடுச்சு. நான் அந்த முருகர்ல நவவீரர்கள் இருந்தாங்கன்னு சொன்னேன். ஒரு 9 பேர் கொண்ட ஒரு நவவீரர்கள் இருப்பாங்க. அவங்க போட்டோஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்றேன், பாருங்க. அவங்க யாருன்னா வீரபாகு, வீரகேசரி,
வீர மகேந்திரன், வீர மகேஸ்வரன், வீர புத்திரன், வீர ராட்சசன், வீர மார்த்தாண்டன், வீராந்தகன், வீர தீரன். அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க 9 பேருமே நவ வீரர்கள் முருகர் கூடியவே இருந்தவங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல இது என்ன அப்படின்னு சொல்லி டெக் ரிலேட்டடு, ஹிஸ்டரி, மித்தாலஜி, ஹிஸ்டரி அந்த மாதிரி ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்காக வீடியோ மேக் பண்றேன். ஓகே, ஜெர்னி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.